ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். கடைசியாக போட்ட நான் 3 வீடியோவுமே நான் ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸை தான் எடுத்து ஃபுல்லாக போட்டிருந்தேன். நான் கிட்டத்தட்ட 2 வாரம் கழித்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனல் ப்ராப்ளம். அதை நான் பற்றி அப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, என்னடா இருக்கிற அக்கிலீஸ் எல்லாம் எடுத்து இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்குன்னா, இன்னைக்கான வீடியோ ஒரு அக்கிலீஸுக்கு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது நம்ம அக்கிலீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஐகருக்கு சொந்தமான ஒரு பொருள். அதான் இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க, இதுக்குள்ளதான் அது இருக்கு. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணுவோம். உள்ள என்ன இருக்குன்றது இன்னத்துக்கு எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை, நான் தமிழ்லேயே கூட வச்சிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஓகே, 3. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் ஆர்டர் பண்ணது அமேசானில். ஆனால் என்ன ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸில் இருக்குன்னா, அமேசானோட பாக்ஸை நான் கிழிச்சிட்டேன். அதனால தான் என்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். 3, 2, 1. தெரியுதா என்னன்னு? ஐகரோட லான்ச்சர் சரிதா. நமக்கு 2 லான்ச்சர் கிரிப் கிடைச்சிருக்கு. அதுவும் 299க்கு அமேசான்ல 2 லான்ச்சர் கிரிப் இருக்கு. இருங்க, இந்த டப்பா இப்போதைக்கு தேவையில்லை. தெரியுதா? நம்ம கிட்ட இப்போதைக்கு 2 லான்ச்சர் கிரிப் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கிரிப்பு நான் வெறும் 299க்கு தான் வாங்கி அமேசான்ல நான் பிரேக்கிங் பேஸ் தான். ஆனா இந்த கிரிப்பு பாத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் இல்லை, எதுலையுமே இல்லை. நான் சும்மா ரேண்டமா அமேசான்ல சர்ச் பண்ணும் போது இந்த கிரிப்பு எனக்கு மாட்டுச்சு. அதை தான் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். 299க்கு 2 கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க, இதில் ஒன்று மட்டும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஒன்றை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஒன்றை நம்ம எடுத்து வச்சிருவோம். இந்த இடத்துல ஒரு மாதிரி தெரியுதா? நான் ஏற்கனவே இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு. பாத்தீங்களா guys, கிரிப் இது நம்ம ஐகருக்காகவே பிரத்யேகமா இன்னும் வாய் ரொம்ப குளருது. வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனா அதனாலதான். ஓகே, இது நம்ம ஐகருக்காகவே பிரத்யேகமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரிப்பு. இதை ட்ரிகர்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், தெரியுதா? அந்த ஸ்ப்ரிங்னால நம்மளால இந்த ட்ரிகர் இப்படி புஷ் அண்ட் புல் பண்ண முடியும். இதுதான் இதுல ஒரு சிறப்பு அம்சம். கவர் வெளியே இருக்கட்டும். ஓகே, நாள் கழிச்சு வீடியோ எடுக்க வரேன்னா என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஓகே, இதுக்குள்ளதான் நம்ம பேப்ளேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். பாத்தீங்களா நம்ம கிட்ட எவ்வளவு பேப்ளேட்ஸ் இருக்கு. நம்ம இத்தனை நாளா இந்த கிரிப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிரிப் இல்லை, இந்த கிரிப்பை தான் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். இருங்க. ஓகே, இது எப்படி செட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லான்ச்சர் இந்த இடத்துல செட் பண்ணிட்டு, என்னங்க லூஸா இருக்கு சார். கைஸ், ஒரு நிமிஷம் என்கிட்ட இன்னொரு லான்ச்சர் இருக்கு, அதை நான் மாத்தி போட்டு பாக்குறேன். நம்ம கிட்ட இன்னொரு டிபி லான்ச்சர் இருந்தது, அதை போட்டு பார்ப்போம். இது நல்லா டைட்டா இருக்கு. இது ஏன் இது வச்சுன்னா, இந்த இடம்லாம் தேஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த இடம் பழைய கிரிப்புங்க. பழைய கிரிப்ல போட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்கு. அதனாலதான் இதை போட முடியல. இது புது லான்ச்சர்ன்றதுனால நம்மளால போட முடியுது. இப்போ இந்த ட்ரிகருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர்ஷன் இருக்கா, இதை நம்ம இப்படி இழுத்தோம்னா அன்லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை இதுக்குள்ள இப்படி விட்டு இந்த ட்ரிகர் இது திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். பாத்தீங்களா, ட்ரிகர் இருக்கு, நல்லா இருக்கு guys. 299க்கு இது வந்து அவ்வளவு சுலபமாலாம் கிடைக்காது. ஐகருக்கு நம்ம ராகுல் தான் கொடுத்துருப்பாரு. ஐகருக்குன்னு அக்கிலீஸ்க்குன்னு ஒரு செட் இருக்கும், ஜி அக்கிலீஸ்க்குன்னு ஒரு செட்டு. அந்த செட்ல தான் இந்த கிரிப்பு, அப்புறம் எக்ஸ்டெண்டர் டிரைவர் பிளஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு எல்லோ கலர்ல ஒரு பார்ட் அது. அப்புறமா
டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். உண்மையாலே நல்லா இருக்கு லான்ச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸ்டேடியம்மை செட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கிற இந்த 3 அக்யூரேசியுமே அதில் லான்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டேடியம்மை செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஜி அக்கிலிஸை லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 லான்ச். கைஸ், இந்த கிரிப்பை வச்சு லான்ச் பண்ணுறதே ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம வெறும் கிரிப்பு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த கிரிப்பில் இந்த ட்ரிகர் இல்லைனாலும் இந்த கிரிப் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபிங்கருக்கு கொடுக்குற அந்த மார்க் மாதிரிலாம் கொடுத்துருக்கனால நமக்கு கிரிப்புக்கு நல்லா இருக்கும். லான்ச்சும் நல்லா பர்ஃபெக்ட் ஆகுது பாருங்க. அக்கிலிஸ் இன்னும் ஊற்றினுக்கிறான். ஓகே, அடுத்து சோசி அக்கிலிஸை லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. பார்த்தீங்களா, சோசி அக்கிலிஸ் நல்லாவே இருக்கு கைஸ். கிரிப்பு குறை சொல்ற மாதிரி இல்லை. 299க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு கிரிப்பு இது. இதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது கூட மொத்தம் 3 வேரியன்ட் இருந்தது. 299 2 கிரிப்பு மட்டும் கொடுப்பாங்க. 399னா ஒரு கிரிப்பு ஒரு லான்ச்சர்னு கொடுப்பாங்க. அதே 399க்கு லெஃப்ட் லான்ச்சரும் ஒரு கிரிப்பும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. எனக்கு இந்த 2 கிரிப்பு தேவைன்றதுனால நான் வாங்கினேன். அங்கே பாருங்க, ஸ்டாண்டிங் கொடுப்பானு பார்க்கலாமா? இல்லை, ஸ்டாண்டிங் கொடுக்கல. அப்புறம் இப்போதைக்கு நம்ம கிட்ட கடைசியாக இருக்கிற ஜெஸ்ட் அக்கிலிஸ், இதே லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. பக்காவா இருக்கு. ஐயோ, டிபி பிரேவ்லன்றதால இந்த ஸ்டேடியமே நகர்த்துது. இந்த கிரிப்பும் இந்த இதுவும் சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஜஸ்ட் அக்கிலிஸ் வச்சு ஒரு பேட்டில் வீடியோ கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ இதுக்கப்புறமா அப்லோட் ஆகும். யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வீடியோ போடலன்னா. இந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் எப்படியாவது வீடியோ எடுத்து போட ட்ரை பண்றேன். கண்டென்ட்டுக்கெல்லாம் ஒரு பஞ்சமும் இல்லை. நம்ம நிறைய பேபிள் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கா பெருசாக இருக்கா? ஐயோ, அவ்வளோதான் இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கா பெருசாக இருக்கான்னு தெரியல. எப்படி வந்திருக்கணும்னு தெரியல. ஏன்னா 2 வாரம் கழிச்சு நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் என்ன மாதிரியான கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், பாய்.